வணக்கம் மாணவர்களே, நம்ம இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்துக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே 2 மார்க் கொஸ்டின்ஸ் போட்டுட்டோம், 3 மார்க் கொஸ்டின்ஸும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இந்த 5 மார்க்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் குவார்ட்டர்லி எக்ஸாம் கேட்குற எல்லா 5 மார்க்ஸுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்குற 5 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 5 மார்க்ஸை இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட் போட்டு எழுதினீங்களாலே உங்களுக்கு ஃபுல்லாக 5 மார்க் அப்படியே ஃபுல்லாக போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எழுதும் போதும் நீட்டாக நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு ஹெட்டிங் போட்டு எழுதும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதில் இருக்க எல்லா 5 மார்க்குமே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 5 மார்க்ஸ் மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். வேறு எந்த 5 மார்க் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே 2 மார்க்ஸும் போட்டிருக்கோம், 3 மார்க்ஸும் போட்டிருக்கோம். இப்போ 5 மார்க்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டோம். நீங்கள் 1 வேர்ட்ஸ் மட்டும் அடுத்து படித்தாலே போதும். உங்களால் வணிகவியல் பாடத்தில் ஃபுல் மார்க் நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களும் இந்த இதில் இருக்க கொஸ்டின்ஸ் மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா இதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த 5 மார்க்ஸ் எதுனாலே போதும். இது வந்து உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம நிறைய வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் யூடியூப் திறந்தோடனே உங்களுக்கு வந்து யூடியூப்ஸ் வந்து சர்ச் காமிக்கும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யூடியூப் பார்க்கும்போது என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வராது. நீங்கள் சர்ச் பண்ணால் மட்டும்தான் வரும். அதான் சொல்கிறேன், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பாடத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் வந்து அந்த பாடத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அதற்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், அட்டவணை போட்டு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. பார்த்து வீடியோவை பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பார்த்து வீடியோவை வந்து நீங்கள் அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணி உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சு படிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி வீடியோ பாஸ் பண்ணி அப்படியும் கூட படிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், ரொம்ப குட்டி மொத்தமே 5 ஹெட்டிங் போட்டு 5 பாயிண்ட், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பாருங்கள், வேறுபாடும் பாருங்கள், அதுவும் ரொம்ப ஈஸியாக அட்டவணை போட்டு பொருள், நோக்கம், பங்கேற்பாளர்கள் சொல்லி அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து 5 மார்க்னால நமக்கு ஏதாவது ஒரு பணிகள், சிறப்பியல் கேட்டாலும் அதுவும் ஒரு 5 பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் படிக்க வந்து கஷ்டப்படுற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா இதை மட்டும் படித்தாலே போதும். இதை படித்து நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ லாஸ்ட் வரை பார்த்து ஆன்சர்லாம் பார்த்து எழுதிக்கோங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களால் வணிகவியல் பாடத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அது மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாமே ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக பார்த்து படிச்சுக்கோங்க.